Colorful. Today we are going to react to the journey of Thalapathy Vijay, English subtitles, the rise of Vijay 3. I don't know why it's 3, but it might be having one or two parts or something like that. I tried to search it out, but I didn't get exactly what it meant actually. So we are going to react to it. It's by Color Screen and it has around 2 lakh views. So I think it might be great, and it actually came out on June 29, 2020. It has 17,000 upvotes as compared to just 186 downvotes, so it's pretty great. So we are going to react to this particular video, the journey of Thalapathy Vijay. But before running the video, I'd like to request you to please subscribe my channel, also bell icon, so never miss any updates from me. Links to the Instagram, Twitter and Facebook and description below. If you want to comment or something, suggest me something, give me feedback or follow me, I would love to hear from you guys. This actually was suggested to me by many people, and one of them, I just want to say the name of him. Actually was bugging me from quite a long time, and I was not able to do that thing. I'm really sorry about that. I was actually pretty messed up into 2-3 things of my personal life actually. It's Thalapathy Varian, and he actually did leave a lot of comments for requesting me for this particular video. So that's the reason finally I'm doing this particular journey. So without further ado, let's start. Pretty awesome. Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகத்தை விஜய் கழிஞ்ச 5 மணிக்கூராய் விஜய் லொகேஷன்லோனே ஐடி அடித்தாரு. அன்னைக்கு தெரியாமலே எவ்வளவோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேர்மையா விஜய் நிக்காருல்ல, அங்க இல்ல வேற ஆக்டர் கலைஞரும் இல்ல. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல, அதை எவ்வளவு நாள் பேஸ் பண்ணார் தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து முன்னதாக படப்பிடிப்பு காலம் குறித்த ரசிகர்களுக்கு கைது சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் பண்ணார். அந்த வீட்டில் வந்து அதை பற்றி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூலில் வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து சிஸ்டர் பற்றி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுவார், ஃபீல் பண்ணுவார். வீட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட். வித்யான்ற பேரை மறக்கக்கூடாதுன்னா என்னோட கிராண்ட் டாட்டருக்கு வித்யா துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்ற படங்கள் ஒரு 2-3 படங்கள் இருக்காது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது 2-3 படங்களில் நிறைய குழந்தைகள் ஆடிச்சு. Wow. நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க படம்
Are you serious? Wow. விஜய் பொறுத்தவரைக்கும் சிலர் மேக்ஸிமம் இந்த மூவியெல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கலாம் அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து That's a great transition actually. Very great transition. Wow. அதே மேக்சின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை அதனால் அதெல்லாம் முடியாது இல்லைப்பா நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க நான் பண்ணுறேன் பொல்லாதவங்களை அழிக்க நாட்டில் தீ பரவணும். சில பேருக்கு அது செடி மாதிரி ஒன்று போச்சுன்னா இன்னொன்று, சில பேருக்கு அது பூ மாதிரி ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்களா இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி குருவி தலையில் பனங்காய் இல்லை சார் பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். பேர்பட்ட டேலண்டட் சார் வாழ்க்கையில் அது வரைக்கும் வந்து 5 படம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தலைசிறந்த ஒரு நடிகை இவ்வளோ டேலண்டட் டான்ஸ்ன்னா பிரமாமா ஆடுறாப்புல ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல ஆர்ட் ரைட்டிங்கும் ஊட்டியில் வந்து அப்படியே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராது ஆர்ட் ரைட்டிங் எல்லா திறமைகளையும் சகல திறமையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா அவ்வளவுன்னா அந்த யங் ஏஜில் Surya, okay. And அப்பவே 97 வந்து they recognized Vijay and both of them they were trying to run along with the car as much as they can and trying to have a visual of Vijay. All that Vijay did was put his hand out and he waved. Kay baatke apko samajh Wow. Wow, amazing. Wow. சந்தோஷம் என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்லாம் பண்ணணும்னு நான் பண்ணல. நானும் வந்து அமையாது. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் வேறன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிரியமுடன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். இடத்துல ஒரு வில்லனாக ஒரு படம் நான் இது எவ்வளோ தான் கேட்டேன். இது 2500 ருபீஸ் சார். நான் 3000 தரேன், எனக்கு கொடுங்களா? சரி சார், டோல்டம். நம்மள பேக் பண்ண கண்ணு முன்னாடி நீ பிரியா போட கூட முடியாதா? நீ வசந்தகுமார் இல்லைங்கிற உண்மையை என் பொண்ணுகிட்ட சொன்னா உன் மூஞ்சில எச்சில காய் துப்பாயா? My God. வசந்தகுமார் வேணும் தான் தட்டி விட்டேன். இன்னும் தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். கிடைக்கலன்னா நாங்க பிரியமுடன் படம் பார்த்தோம். படம் ஷூட்டிங் அப்போ என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இனிமேல் நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிப்பட்டது உண்மை. இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறேன். ஸோ அதை வந்து நான் ரொம்ப கேஷாக இருக்கேன், இப்படி கேட்டு இப்படி விட்டுட்டேன். அந்த 40 daysக்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவே வா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங். ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆடுவேன்ட்டு Doing this in a slip disc, my God. செல்வா பண்றதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவ்வளோ அவர் ஹீரோ ஆகிற டைமில் அவ்வளோ கமெண்ட்ஸு உங்களை பாதித்த விஷயம் நீங்கள் உள்ளுக்குள்ளே
படத்துக்குள்ளேயே இருக்கும். அது கண்டிப்பாக அவர் தளபதி மைண்ட்லேயும் இருக்கும். அப்படி எதிர்பார்ப்பு கூட அவர் பெருசாக பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு பூண்டை தொங்க விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி அது மேலே பூண்டு தொங்க விட்டுட்டு இவர் இந்த பாறை விட்டு ஜம்ப் பண்ணி அந்த பூண்டை பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுறோம். நீங்கள் எல்லாமே சரி சார் போகணும்னு சொல்கிறாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்ச ரூப் போடுறது. விஜய் சார் ரூப்பே வேண்டாம், நான் ஒரிஜினலாக பண்ணுறேன், நல்லா இருக்கும், அதான் இம்பார்ட்டன்ட் அப்போ பண்ணார். அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிகேஷன் அவர் வந்து பாத்ரூம் உட்காந்து அழுதுன்னா அழ ஆரம்பிச்சேன். இதை பண்ணுங்கன்னா பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கேன். அந்த கிளைமேக்ஸ் வந்து ஓடி வரும்போது விழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை சொல்கிறேன். அதே மாதிரி ஓடி வந்து விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறையா, நல்லா பார்க்குறேன். பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண போனோம் கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போகும், சின்ன பிள்ளை இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்க ஒரு சிலாதான் அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணிருக்கு. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிறது. அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியும், அவ்வளோ சின்சியரானது. அந்த பாட்டுனால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நான் அசிஸ்டன்ட் ஆக்டர் போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பாக வந்து அதை கவனிச்சு அது வந்து ஒரே டேக்கில் தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் த டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க் யோசிக்காம எடுப்பேன்னா அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் வந்து அவர் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விட்டுருக்காங்க, ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் பேசினேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கே வந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆகிட்டாரு. Oh, nice. Amazing, man. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு வா. டைமிங் சென்ஸ் எக்ஸலண்டாக இருக்குது விஜய். கீப் இட் அப் விஜய். மீனுக்கு கால் இருக்கா இல்லையா? உண்மையிலேயே இதுல தான் சுட்டேன். புல்லட் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்புனாலும் சரி, அடினாலும் சரி. Nice. കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന ആദ്യമായിട്ട് നീ അടിച്ച പീസ് energy level is so amazing. And I like Vijay. Super. Vijay has got his unique style. Very smooth up with everything. First, God, how are you so good? The dance is amazing. I mean, like how he's doing the dance, man. பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் Amazing, man. What? ரன்னிங் ட்ரெயின் மேலே 120 feet ஹை வச்சு நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரிஜினலாக பண்ணாங்க. Tupaki, right? Call upon someone who is dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I am waiting.
ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா குறுக்கு வழியில் அதுவும் இல்லாமல் ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்காரு. విజయ్ క్రేజ్ కానీ ఎంత ఉందో మనకి సౌత్లో మొత్తం అందరికీ Wow. அப்படியே శివాజీ గారు ஞாபகம் அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவாருனாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, പോയിട്ടേ இருக்கு. തമിഴ്ന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസ് ഒരാളാണ് വിജയ് സാർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. അവർ என்டையர்லி கம்ப்ளீட் பேக்கேஜ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிருக்கு. அந்த சரிவில் இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. ஸோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேல இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்துத்தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். கரெக்டாக ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரியே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 5-6 படம். But why? What's the reason? அவங்க வாழ்க்கையில ஒரு உயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்து. Shit, man. வாடா விஜய். வரமாட்டேன். சக்தி ஓடுறாரு விட. இது ஒரு முறை ஹீரோ 2020 தமிழ்னா விஜய் சார் சம்பார் மலையோ. கூலாய் இருக்கிற கோபத்தை எல்லாம் போலாரி கொடுக்காத கிரிமல போல பண்ணி ரைட்ஸ் ஊத்தாத பொறிக்கிற போல புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வசதி எரிஞ்சு பிறகு அடிப்படையில் டிக்கெட் பிடிக்க பார்த்து மோசம் உங்களுக்கு என்ன தோண்டி பார்த்து இனி ஆகி இந்த பொடியை உங்களை சதறி Wow. ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க ஓட் பண்ணது எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கும். Wow. 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 இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயம் பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? I think he's a professor, intelligent. Ah, yeah. Actually, Sudhir is a professor, absolutely. The face is looking similar, actually. வாட்டர் கரண்ட் அடிக்கணும். உடம்பு அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும், பண்ணப்பா என்னப்பா. நான் ஆச்சரியப்படுறேன், இவ்வளோ ரிஸ்க் இருக்கா இந்த மாதிரி கமஸ்டிங் சினிமா இருக்கிறதுல. ஆக்சுவலி இவ்வளோ ரிஸ்க்லாம் இருக்காரு மனுஷன். தெரியல, ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ரிஸ்க் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் அது சொல்லவே இல்லை யாருக்கும். ட்ரெயினோட காலில் அது முடிக்கும் போது பத்து அடிச்சு அப்படிங்கும்போது எனக்கு அங்கே போய் பார்த்தேன். இந்த மேன் அப்படிங்கிற மாதிரி இஸ் an example for all the dance. கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்தது. தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அந்த 94 குழந்தைங்க படிக்காம பெரிய செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலி கடிச்சு இறந்து போனது நம்ம ஊர்ல வந்து அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. இது முதல் விருதும் அல்ல, இதோட நிற்க போறதும் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு. நாம ஒரு செயல்
செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதான் சரியானதும் கூட. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49P. செக்ஷன் 49P சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியன் சினிமா இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் வந்து அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடி நினைச்சா வலிக்குது. பசி ஈஸியாக தீர்க்கிறதுனால தான் நம்மளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நமக்கு. வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்க வயிற்றுலாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் வந்து நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காம் தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதை எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் கூட சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையும் பாதுகாக்கத்தான். படிக்கிறது இல்லை, தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிகள் தேவையில்லாமல் இருந்தாலும் அது கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. Not good, man. Not good. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். எல்லாருமே எளிமையா கஷ்டத்துல ஏழை எங்கிட்ட பங்கெடுத்துட்டு போச்சு. நம்ம எனக்கு தேவை பதவி, பணம், அதிகாரம் தான் சார். என் சனங்கள் அவங்க அடுத்த கட்டத்தில் This is actually Vijay, if I'm not mistaken. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் தட்டி கேட்பேன். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. Right. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டர் எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் கூட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சிருந்தேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறும். கொரோனா நிவாரண நிதியாக 1.30 Wow. Amazing. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. வேற லெவல். தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். Whoa. Kill them with your success, bury them with your smile. Nice. Not bad. Wow. This was a biggest video I have ever reacted to. I hope I did the justice to the reaction, because I would say that I have seen many people reacting to the videos, and they do rowdy stuff and nonsense things on the screen to gain the attention and garner all the subscribers and everything. It is not me. This is an honest reaction, and I hope you don't have a problem with that. I am totally going to focus on the reaction. I'm not going to do all the nasty and the cheesy stuff so that I can get any attention. I'm just doing it for a proper and honest reaction. If you want,
to subscribe my channel. It's on the basis of that I would be happy, but don't expect to just do all the stuff which was like you didn't react as per my satisfaction, something like that. It's not that. Every person is different. I hope you understand that. And speaking about this particular thing, I would say Alicia, sorry about that, but Color Screen, I would say, has done a pretty great job by editing all the stuff. This is like they have taken, I mean, many of the videos from the time he was small, from the time he was born, I guess, and from the time he entered the industry, and also he was starting a new debutant as well as a debutant, and he got so much attention and so much blockbuster movies at that point of time. And later on there was a problem in his life where people started giving him flops, didn't give that much of attention. He had a raid in his house. There was continuously flops and he was not able to get the work or something like that. And afterwards again he tried to start his own properly, everything which was needed. And right now, as we see, he is one of the top most actors of South Indian industry, and we all know his name by his actually name. And also we have adjective which has been added to him. It is like Thalapathy Vijay. So Thalapathy is the name which is given as a commander or something like that, which takes the lead as a leader, and takes everybody with him, and does the stuff that no one can even do. So that's the reason this particular title has been given to him. And talking about his journey, he has been through a lot, and still he is standing strong. And at the end, just like he said, till you get success, bury them with a smile. It's absolutely fantastic thing to follow, because in this point of time where there are complex situations and so much of competition in the world, I think so this is the only thing that it matters more whenever you are in between people who are just trying to bury you every time, no matter what the situation is, even if they are from the family, or if they are with your friends or your clients or whatever it is. So this was amazing stuff. I would say that I got to know so much from this particular video that I don't think so I would be able to get anywhere on the Google, or if I search it out, because what Color Screen did is absolutely they collected all the materials all over the period of time. It's like he gave us a time machine, and he went us with it, and he told us what exactly happened from the time he started till the time it is at present right now. Many of the movies, he gave example actually some of the movies in the between that which garnered actually a success. First it was a little bit of flops, and then people started to dislike him or something, and even had to have a raid in his house, and many stuff. And some of the movies having a political pressure, he was not able to release them, and people were actually furious why is been Vijay has been targeted. And afterwards when the movies got released, he was one of the fantastic actors of all time, because people were actually waiting for such movies, and he was actually lived up to the mark with that kind of a movie which expected from out of him, and he did a pretty great job. So this was the reaction, this was the review. I am pretty enjoying the stuff which was, and thank you so much for suggesting me this particular video. I hope I'm able to do the justice next time. If been told to me, I would do it as soon as possible, because I have lots of videos to react to, lots of editing going on. I'm just the only guy, I don't have any support. So I hope you understand the stuff. It's very tiring, it's very hectic, and it's I even enjoy the stuff doing it, but since I don't have any help, I have so much of pressure doing it at that point of time. So this was it, this was the reaction, this was the review. Thank you so much for giving me all the knowledge about Vijay, or the journey of Thalapathy Vijay. It was really nice, and it's great. Color Screen has done a really great job, so do subscribe to chat. I'm sorry, do subscribe to that channel. They have done a pretty great job. So if you like my reaction, if you like my review, I would like to request you to please give a big thumbs up this particular video, so that I know that you like my reaction. I really like to do more reaction videos for you guys. Also, I would like to request you to please subscribe to my channel, also bell icons, and miss any updates from me.
Links in the Instagram, Twitter and Facebook have description below. If you want to comment or something, suggest me something, give me feedback or follow me, I would love to hear from you guys. We have a backup account that is K4Kavit. In case this particular channel gets closed, you will be having that particular channel to get connected to me, so that all the videos which are over here, many of the videos will be shifted over there. You can comment on me, suggest me and tell me what to do next, what to not. So you won't lose any of the videos, you won't lose me, and you will be getting my reaction over there too. So we also have a timetable Monday to Sunday, which I usually try to follow as much as possible until and unless new trailer comes out or something. It is like urgency of the situation as per the needs and wants of that particular period of time. That is Monday and Thursday it is a song reaction. Tuesday and Friday it's a comedy routine or stand-up comedy or something like that, or any funny videos which needed to be reacted on. Wednesday and Saturday it will be like action scene or like a particular scene from a particular movie, irrespective of the action or something, whatever it is, like it will be a particular scene. And on Sundays and Saturday, Sundays actually 2 days will be like the different complex and mix up. That is, might be trailer reaction or a scene reaction or anything or something which is like out of the box, anything I would totally react to. And Sunday, if it is possible, if I get any contribute or something like that from out of the channel or something, so I'll be even calling people who are cooking actually, because basically I also have a cooking channel that is Bawarchi. Will be getting at the end of the video, so please do subscribe to the channel, that channel too. So basically I have 3 channels, this particular channel, K4Kavit and also Bawarchi. So please do subscribe to all 3 channels, you'll be able to connect to me over there. And also we have our Instagram and Twitter, as I already told you. You can even like connect with me over there too. So Instagram, Facebook and Twitter over there in the link below. So just click on it and follow me over there. This was it. This was the reaction, and next reaction next day I would request you to stay connected.